இந்தாங்க. பா யாரோ வந்திருக்காங்கப்பா. யாரா கிட்டி? எங்க அப்பா உன்னை பத்தி நல்லா விசாரிச்சுதான் சொன்னார். நீ ஒரு புள்ளைக்கு தகப்பன்னு உன்னை மனசார நேசிச்சதுக்கு என்னை ஏமாத்திட்டல. காசுதான் வேணும்னா திருடி இருக்கலாம்ல. என் மனசு திருடின தப்பா புரிஞ்சுட்ட ஸ்வேதா. ஸ்வேதா ஸ்வேதா நில்லு. நீ நினைக்கிற மாதிரி இல்ல ஸ்வேதா. நான் சொல்றது மட்டும் கொஞ்சம். என்ன சொல்ல போற? நீ திருட இல்லன்னு சொல்ல போறியா? இல்ல சார், நான் திருடன் தான் சார். ஆனா குழந்தை என் குழந்தை இல்ல சார். அப்பா அப்பா நீ இவ்வளவு தெளிவா கூப்பிடுது. அந்த குழந்தை உன் குழந்தைல நாங்க எப்படி நம்புறது? அந்த குழந்தையோட அப்பா என்ன மாதிரியே இருப்பாமா. அந்த குழந்தை கன்ஃபியூஸ் ஆகுதுமா சார். நீங்களா நான் சொல்றதை நம்புங்க சார். அப்பா வா, அந்த குழந்தை முன்னாடி நீ அப்பா இல்ல சொல்லு. குழந்தை அவன் குழந்தை தானே, அப்புறம் எப்படி இல்லன்னு சொல்லுவான்? என்ன நம்ப ஸ்வேதா. அது உன் குழந்தை இல்லைங்கிறல்ல? ஆமா ஸ்வேதா. அப்ப 5 மணிக்கு எங்க ஊருக்கு போற பஸ். நான் கிளம்புறேன், நீ வா. நீ மட்டும் வா. இல்லைன்னா ஒன்னையும் குழந்தைய கொண்டுவாங்க. ஓடு போ. ராஜா ஓடிடு. யார் அடிக்கிறா? என்ன அடிக்கிறீங்க? திவ்யா, திவ்யா, டேய் தங்கம், டேய் பாரு. சாவுன்னா பயமே இல்லன்னு சொன்னவ மூஞ்சில சாவு கலைய பாருங்கடா. போட்டு தள்ளாவன. எங்கடா போச்சு உன் தமிழ்நாட்டு வீரா?
சாவுன்னா பயப்படுறதுக்கு உன்ன மாதிரி காசுக்கு மாரடிக்கிற எச்ச கூலிப்படம் நினைச்சியா? பாண்டியன், ரத்னவேல் பாண்டியன். பயம் எனக்கு இல்லடா, சாவுக்கு. ஒத்தை கொத்தையா நேருக்கு நேரா என்ன பார்க்க தைரியம் இல்லாம 6 மாசமா என் பின்னாடி நாய் மாதிரி அலைஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த ஒத்த தலைய வாங்கணும்னா அதுக்கு 10 தலை துணை வேணும். ரோஷமா முறுக்கிற இந்த மீச மேல ஆன, உசுறு குசுரா பாத்துக்கிற என் பொண்ணு மேல ஆன, உங்களை ஒருத்த மிஞ்சினாலோ, உங்களுக்கு 1 செகண்ட் முன்னாடி என் உயிர் போனாலோ என் மீசைய மலிச்சிட்டு போலிக்க சொல்லுடா. வெட்டுங்கடா அவன. Yeah.
இன்ஸ்பெக்டர், எவனாவது உயிரோட மிஞ்சினானா? இல்ல சார். டாக்டர், குழந்தைக்கு எப்படி இருக்கு டாக்டர்? She's out of danger. கொஞ்சம் மயக்கத்துல இருக்கா. இப்ப எந்திரா, don't worry. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். அவருக்கு we are trying our best. சில விஷயங்களை நான் உங்ககிட்ட சொல்லணும். நாங்க யாரு? உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு அவர் யாரு? எந்த சம்பந்தமுமே இல்லாத உங்களை எங்க வாழ்க்கைக்குள்ள நாங்க இழுக்க வேண்டிய சூழ்நிலை ஏன் வந்தது? மக்கள் மனசுல ஒருத்தர் 100 வருஷம் நிரந்தரமா வாழறதுக்கு அவர் 100 வயசு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நாள் வாழ்ந்தா கூட போதும். அந்த ஒரு நாள் அவன் பண்ண சாதனை, அடுத்தவங்களுக்காக அவன் சிந்தின ரத்தம், அவனை 100 வருஷம் மக்களோட மனசுல வாழ வைக்கும். அப்படி கர்னூல் தேவிப்பட்டினம் மக்களோட மனசுல ஆண்டவனுக்கும் மேல ஆணித்தரமா நிறைஞ்சிருக்கிற ஒரு பேர், ஒரு பவர், ரத்னவேல் பாண்டியன் IPS, டெபுட்டி சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ். ஒரு வருஷம் முன்னாடி வரைக்கும் கர்னூல் தேவிப்பட்டினம் மக்கள் அடிமை நாய்களா, செத்த புணங்களா தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. போலீஸ்காரங்க காக்கி சட்டைய ஒரு யூனிஃபார்ம்ங்கிறத மறந்துட்டு அம்மனத்தை மறைக்கிற வெறும் துணியாத்தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நானும் ஒரு ஏரியா CI. யூனிஃபார்ம்! समस्त पापक्षयकरं गोपञ्चप्रियः पादोदकं सर्वव्याधि निवारणम्. பாவுஜி. சாமி, இன்னைக்கு நாள் எப்படி இருக்கு? லாபம். பாவுஜி, என் பேர் பரத். நான் தேவிப்பட்டினம் CI. சொல்லு. நேத்துல இருந்து பொண்டாட்டிய காணும். அப்படியா? ஓ பொண்டாட்டி பேர் என்னப்பா? கவிதா. கவிதா. வயசு என்ன? 30. 30 வயசு. ரொம்ப டேஞ்சரஸான வயசாச்சே. உடம்பு ஒருத்தம் கூட எங்க ஓடி போனான்னு தெரியுமா? தெரியாது சார். எவன் மேலையாவது சந்தேகப்படுறியா? இல்ல சார். நல்லது, தேடி கண்டுபிடிச்சு இன்னும் 2 நாள்ல அனுப்பி வைக்கிறேன். வந்துருவா போ. அம்மா இல்லாம பசங்க 2 நாளா பட்னியா இருக்காங்க. ஏய் போலீஸ், 2 நாள்னு சொன்னல, அதுக்குள்ள பசங்க ஒண்ணு செத்துற மாட்டாங்க. வா சார். பசங்க தங்காலேடா போடா போ.
என்ன ஊரு பாய், ஊருக்கு அந்த பக்கம் கஞ்சா காடு, நடுவுல மலை, இந்த பக்கம் ஊரு. மலைக்கு அந்த பக்கம் என் தம்பி கஞ்சா விளைச்சுக்கிட்டே இருக்கான், நான் இங்க வித்துக்கிட்டே இருக்கேன், போலீஸ்கார பயலுங்க பாத்துக்கிட்டே இருக்காங்க. மொத்தத்துல இந்த ஊர்ல ரேப் இல்ல, மர்டர் இல்ல, ரவுடிசம் இல்ல. எவனாவது வரமாட்டேன்னு சொன்னாதானடா ரேப்பு, எவனாவது தரமாட்டேன்னு சொன்னாதானடா ரவுடிசம், எவனாவது விடமாட்டேன்னு சொன்னாதானடா மர்டரு. பாபா, நியாயம், நேர்மை, நீதி, தர்மம், மொத்தத்துல உன் ராஜ்யம் ராமராஜ்யம் பாபா. ஐயோ அம்மா, போகுது பாரு ஸ்லீப்பர் கோச்சு. போ 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 போ. இங்க பாரு, கதவே இல்லாம ஏசி கோச்சு போகுது. ஆண்டி, காலியா வெயிட்டிங் லிஸ்டா? சேகர், அவங்க மாமலை அவங்க கிட்டே கொடுத்து. ஏண்டா, கஷ்டப்படுற காசை கொடுக்கறியே, உனக்கு கோபம் வரல? வந்தா இன்னொரு காலமுள்ள உடையும். ஏய், வாடா. எதோ குடிக்கிறே இல்லையா? வாடா. சார் டாக்ஸி வேணுமா சார்? டாக்ஸி டோலி ஷோக்கி போனோம் எவ்வளோ? 200 ரூபா. ஸ்டேஷன்ல இருந்து பக்கம் நாங்க. தூரம் ஒரு மேட்டர் இல்ல, பாபுஜிக்கு அங்க என்ன சொல்லுதோ அதுதான் ரேட்டு. டாக்ஸி வேண்டாம். மீசா நில்லு. பேரம் பேசின பிறகு வண்டி ஏறினாலும் ஏறாட்டியும் காசு கட்டித்தான் ஆகணும். காசடே சார் கொடுத்துருங்க சார், உங்ககிட்ட ரொம்ப வேண்டாம். குழந்தைய மட்டும் கூட்டிட்டு வந்திருக்க, அவ அம்மா எங்கடா? கூட்டிட்டு வரலையா இல்ல எவனுக்காவது கூட்டி கொடுத்துட்டியா? சொல்லு, உன் பொண்டாட்டி யாருடையாவது ஓடி போயிட்டாளா? அம்மா பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன், அப்பா வந்துடுறேன். இந்தாங்க. என்னடா திரும்பி வர? சுத்தாதா, சரியா வரடா. எத்தனை பேர் ஆச்சுங்க? 1 3 4. ஐயோ 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 ஒண்ணுக்கு போயிட்டு உடனே திரும்ப வந்துடுறா. ஐயா ஐயா பணத்தெடு. 1 ரூபாய் கூட ஒண்ணு இல்ல. சார் யார் சார் நீங்க? ரத்னவேல் பாண்டியன், டெப்டி சூப்பரண்டென்ட் ஆஃப் போலீஸ். எல்லார்ட்டையும் காசு கொடுத்துரு. பட்டம் போடுறா. பொன்னாடி இருக்கா? புள்ள வாழணும்னு ஆசை இருக்கா? இனிமே எப்பவும் கண்ணில் பற்றாத. போ. குட் மார்னிங் சார். ஐம் சப் இன்ஸ்பெக்டர் ஜான்சி. மார்னிங்.
சார் திவ்யா திங்ஸ் பாத்து எல்லாம் நீங்களே அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. சொல்லிருந்தீங்கன்னா ஹெல்ப்புக்கு ஆள் அமைச்சிருப்பேனே. இட்ஸ் ஓகே. குட் மார்னிங் சார். மார்னிங் சார் ஐம் பரத். ட்ரெயின் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்னு சொன்னாங்க. அந்த கன்ஃபியூஷனில் உங்களை பிக்கப் பண்ண முடியல. சாரி சார். பரவாயில்ல. சார் பாப்பாவுக்கு சாப்பிட ஏதாவது ரெடி பண்ணட்டுமா? வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன். சார் எல்லா வேலையும் நீங்களே பார்க்குறீங்களே, மேடம் வரலையா சார்? சாரி சார். இட்ஸ் ஓகே. டாடி டாடி இங்க டெடிபினே வரல. ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு சொல்லி அழுலாம். நீங்க எதுக்கு வந்தீங்க? பரத், உங்க ஒய்ஃப் கூட ஐ அம் சாரி. தாய் இல்லாம குழந்தை வளர்க்குற கஷ்டம் எனக்கும் தெரியும். சார் எங்க அம்மா சாகல, உயிரோட தான் இருக்காங்க. டேய் யாரா நீ? 2 நாள்ல வந்துடுவா. வா. மாமா மாமா ஐயோ நம்ம வீட்ல வந்து போலீஸ்காரங்க என்ன பண்றாங்க பாருங்க. அங்க பாருங்க. போலீஸ் உன் பேரை சொல்றா. உன் பேரை சொல்றா. டேய் உன் பேரை மட்டும் சொல்றா. நீ ஆம்பளையா இருந்தா உன் பேரை சொல்றா. டேய் பாண்டியன், ரத்னவேல் பாண்டியன். டேய் ஒரு ஃபோன் கால், நீ எங்க இருந்து வந்தியோ அங்கேயே டிரான்ஸ்ஃபர் ஆகி போய் விழு. போலீஸ்காரன் டிரான்ஸ்பர் ஆனா இன்னொரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு தாண்டா போவான், போஸ்ட் ஆபீஸ்க்கு இல்ல. டிரான்ஸ்பர் ஆர்டர் டைப் ஆகிறதுக்குள்ள அப்ப மகன் 2 பேரையும் தூக்கிடுவேன். பாண்டியன் பாண்டியன் வாடா. வண்டியில் உட்காருமா. அவனே திறக்க சொல்லுவான், ஏறு. கேட்ட தொடங்கடா. டேய் தொடங்க சீக்கிரம் டேய். கேட்ட தொடங்கடா. உள்ள சத்துருவாடா. டேய் சீக்கிரம். பாவுஜி பாவுஜி, நான் ஊர்ல போய் இந்த மாதிரி அநியாயம் நடந்து போச்சேன். இதுக்காக கோச்சிக்கிட்டு உங்க தம்பி இந்த ஊருக்குள்ள வர வச்சிடாதீங்க.
பிடிச்சு பதவியே போயிடும். அந்த ரணகாலத்தை நினைச்சு பார்க்கவே மனசு தாங்கல பாபுஜி. பாபுஜி நீங்க டென்ஷன் ஆயிடாதீங்க. முன்னா வெளியே கொண்டு வரது என்னோட பொறுப்பு பாபுஜி. என்னை நம்புங்க பாபுஜி. சார் வாயா போலீஸ்காரர, உன் சார் எடுத்து உன் சட்ட பாக்கெட்டை சொல்லிக்கும். ஊருக்குள்ள இவ்வளவு அநியாயம் நடந்திருக்கு, ஏன் చేస్తున్నావు? சார் நீங்க தானே சார் சொன்னீங்க ஊர்ல எங்க அநியாயம் நடந்தாலும் பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்கணும்னு. அதான் ஊருக்கியா பாபுஜி? பாபுஜி யாரு? யாரை கேட்டியா அந்த போலீஸ்காரன் இந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்க? சார் he is Mr. Pandian. He got here through regular transfer. இங்கிலீஷ் எல்லாம் என்கிட்ட பேசாதயா. உனக்கு தெரியாம வானத்திலிருந்து கீழே குச்சி வந்தா ஒரு பண்டாணி தெரியாம போலீஸ் வேலைக்கு வந்துடுறீங்க. இத பார், நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணுவ தெரியாது. இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள பாபுஜி பையன் இந்த வீட்டுக்குள்ள வரணும். அந்த போலீஸ்கார பையன் பாபுஜி கால்ல வந்து விழுவணும். பாபுஜி சிரிங்க பாபுஜி. Damn it. எங்கிருந்த போஸ்டிங் ஆகி வந்து நம்ம மான மரியாதையை வாங்குறாங்க. அங்க அந்த மினிஸ்டர் வாய்க்கு வந்தபடி அசிங்கமா பேசுறான். எங்க இந்த பாண்டியன் ஃபைல்? மாஸ்டர் மாஸ்டர் எங்க இருக்காரு இப்போ? Report me on the dais. At ease. Ratnavel Pandian, IPS. Batch number 7869. First posting, Tirunelveli, Tamil Nadu. உன் 7 வருஷ சர்வீஸ்ல 12 டிரான்ஸ்ஃபர், 4 ப்ரமோஷன், 24 என்கவுண்டர்ஸ். எங்கேயும் எவனுக்கும் காம்ப்ரமைஸ் ஆகல. குட் ரெக்கார்ட்ஸ். பட் இந்த ரெக்கார்ட்ஸ், மெடல்ஸ் இதெல்லாம் பெருசு இல்ல. டியூட்டில இருக்கிறப்போ பயம் இருக்கணும், பக்தி இருக்கணும். உனக்கு பயப்பட்டு பழக்கம் இல்லைன்னு நினைக்கிறேன். பயம்னா என்ன? அது எப்படி இருக்கும்? எப்போ வரும்னு உனக்கு தெரியுமா? நடு ராத்திரியிடவும் வீட்டு கதவை ஓங்கி இடிக்கிற சத்தம் கேட்கும். கதவை திறந்து பார்த்தா வெளியில காவலுக்கு இருக்கிற சென்ட்ரி செத்து கிடப்பாங்க. பதறை அடிச்சு ஒரு சர்வீஸ் ரிவால்வரை தேடி பார்ப்ப, அது வச்ச இடத்துல இருக்காது. கத்தியும் அருவாளையும் தூக்கிக்கிட்டு கிரிமினல்ஸ் 4 பக்கமும் உன்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே நெருங்குவாங்க. அப்ப வர பயம் எப்படி இருக்கும் தெரியுமா? சாயந்தரம் 4 மணிக்கு ஸ்கூல்ல இருந்து வர வேண்டிய குழந்தை வராது. ஸ்கூலுக்கு போய் கேட்டா வீட்டுக்கு போயிட்டு தான் வாட்ச்மேன் சொல்லுவான். மணி 6 ஆகும், 7 ஆகும், 8 ஆகும். குழந்தை என்னாச்சுன்னு தெரியாது. ராத்திரி 10 மணிக்கு உன் வீட்டு போன் அடிக்கும். அந்த போனை எடுக்க போறப்போ உன் ஈரக்கொலை நடுங்கும் பாரு. அந்த பயம் எப்படி இருக்கும்னு தெரியுமா? பயத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. One should have a healthy respect towards fear. பயம் இல்லாதவன் வாழவே முடியாது. எனக்கு பயம் இல்லைன்னு யார் சார் சொன்னது? எப்போ ஒரு தடவை இல்லை சார். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நொடியும் நான் பயந்துக்கிட்டே தான் சார் இருக்கேன். 7 வருஷத்துக்கு முன்னாடி டியூட்டியில சேர்ந்தப்ப கடமைக்காகத்தான் என் உயிரையும் கொடுப்பேன்னு சத்தியம் பண்ணேன் சார். நீங்க சொன்ன போன் கால்ஸ், அட்டாக்ஸ் வரலாம், வராமலும் போகலாம். ஆனா ஏதோ ஒரு நாள் நிச்சயமா என் சாவு வந்தே தீரும் சார். அந்த நாள் சாவ நேருக்கு நேரா பாக்குற அந்த நிமிஷம் நாட்டுக்காக செஞ்சு கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாம போயிருமோன்னு ஒவ்வொரு செகண்டும் பயந்துகிட்டே தான் சார் இருக்கு. தப்பு பண்ணவன் உடம்புல பயம் ஒவ்வொரு நரம்புலயும் இருக்கும் சார். என்னோட பயம் நான் யூனிஃபார்ம் மேல வச்சிருக்கிற மரியாதையில இருக்கு சார். என் டியூட்டி முடிஞ்சது சார். எந்த குறையும் இல்லாம என் குழந்தைய வளர்ப்பேன்னு என் மனைவிக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். If you excuse me, I'll be on that duty, sir. எனக்கு ஒரே ஒரு ஆசை தான் சார். என் உயிர் போகும்போது என் கண்ணில் ஒரு சொட்டு பயம் இருக்க கூடாது. என் உதட்டுல சிரிப்பு இருக்கணும். என் கை மீசைய முறுக்கிக்கிட்டு இருக்கணும்.
மூச்சு பட்டா நோகும்னு மூச்சடக்கி முத்தமிட்டேன் நிழலு பட்டா நோகும்னு நிலவடங்க முத்தமிட்டேன். பாலியல் பலாத்காரம் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள குற்றவாளி முன்னா மனநிலை சரியில்லாதவர் என்று ஆதாரத்துடன் நிரூபிக்கப்பட்டுள்ளது. எனவே அவரை நிரபராதி என்று கூறி இந்த நீதிமன்றம் விடுதலை செய்கிறது. மேலும் காவல்துறையை கண்டிப்பதோடு முன்னாவை தகுந்த பாதுகாப்புடன் அவரது வீட்டில் கொண்டு போய் சேர்க்கும்படி இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. அப்பா அப்பா ஜட்ஜ் தாத்தா இந்த மியூசிக் லெஃப்ட் ரைட் வாங்கிட்டாரு. பாபுஜி பையன் மேல கையை வச்சுட்டேன். அந்த அவமானம் மாதிரி 10 மடங்கு அவமானத்தை அனுபவிப்பு. ராத்திரி என் பையன் ரிலீஸ் ஆனதுக்கு பெரிய பார்ட்டி கொடுக்கறேன். நீ கட்டாயம் வரணும். வருவ. உங்க அப்பா ஹோம் மினிஸ்டர் வரான்ல, செக்யூரிட்டிக்காக வந்துட்டான் ஆகணும். அங்கே என் பையன் கையால உனக்கு நடக்க போற அவமானம் இருக்கு.